இந்தியா கூட்டணி பெண்களுக்கு எதிரானது என்றும் அக்கூட்டணி மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மகளிர் சக்தியுடனான உரையாடல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆயிரக்கணக்கான பெண்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் நாட்டின் கொள்கைகளை வகுப்பதில் பெண்களை முன்னிலைப்படுத்துவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டார். பெண்கள் இல்லாமல் வீட்டையே வழிநடத்த முடியாது என்கிற போது நாட்டை எவ்வாறு வழிநடத்த முடியும் என கேள்வி எழுப்பிய மோடி, கடந்த 60 ஆண்டுகளாக காங்கிரசும் சமாஜ்வாதியும் இதனை புரிந்து கொள்ளவில்லை என்றும் விமர்சித்தார். தாயின் ஆசிர்வாதமின்றி தாம் வேட்புமனு தாக்கல் செய்தது இதுவே முதல் முறை என்றும், கங்கை தாய் தம்மை தத்தெடுத்துக் கொண்டதாகவும் பிரதமர் மோடி உருக்கமாக பேசினார். வங்கக்கடலில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. நாளை தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோரமண்டல் தொழிற்சாலைக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு ஏற்புடையது அல்ல என எண்ணூர் போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். தேசிய பசுமையார் தீர்ப்பாயம் தானாக முன்வந்து தொடர்ந்த வழக்கில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அனுமதி வழங்கினால் கோரமண்டல் உர தொழிற்சாலையை திறக்கலாம் என தீர்ப்பு வழங்கியது. இந்த உத்தரவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எண்ணூர் போராட்டக் குழுவினர், உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கை குறித்து தீர்ப்பாயத்தின் தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் ஆலையை மீண்டும் திறந்தால் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டக் குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர்.